ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம்மேட் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரோட் சைட் மசாலா பூரி. இது வந்து சிம்பிளாகவும் பண்ணலாம், டேஸ்ட்டாகவும் பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கரில் 8 மணி நேரம் ஊற வச்சு நான் பச்சை பயிறு சேர்த்துக்குவாங்க. அது கூட வந்து ஒரு 600 ml வாட்டர் சேர்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க பாதியாக கட் பண்ணிட்டு குக்கரில் சேர்த்துக்குவாங்க. சேர்த்துட்டு அப்புறம் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு சேர்த்துக்குவாங்க. கல் உப்பு சேர்த்துக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு விசில் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்ட அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லா வெந்துட்ட அப்புறம் நம்ம உருளைக்கிழங்குல தோலெல்லாம் பிச்சுட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நல்லா மாவு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வடை மாவு நல்லா பிச்சுக்குவாங்க. அந்த சுண்டல் கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகாத மாதிரி இருக்கணும். உருளைக்கிழங்கு மட்டும் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்குவாங்க. இப்போ வந்து நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 வெங்காயம் 4 பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து ஒரு 2 தக்காளி 4 பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்புறம் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்புறம் அதிலே தண்ணி இருக்கும். ஒரு 20 ml தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அப்புறம் ஒரு பெரிய பானலில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் இருந்தீங்கன்னா நல்லா வறந்துட்ட அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டப்போ ஒரு நிமிஷத்தை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்ட அப்புறம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு விட்டுருங்க. இப்போ வந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டப்புறம் நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகம் வேணாலும் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆல்ரெடி உப்பு இருக்கும் உருளைக்கிழங்குலேயே, அதனால் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்புறம் இந்த மாதிரி நல்லா கொதிச்சுன்னு இருக்கிறப்ப நம்ம வந்து ஒரு 20 ml தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்ட அப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சிட்ட அப்புறம் நம்ம வாஷ் பண்ண பொட்டேட்டோ பச்சை பட்டாணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க. அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்தை நல்லா கொதிக்க வச்சுருங்க. 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா இந்த மாதிரி திக்காக வந்துடும். இந்த மாதிரி திக்காக வந்துட்டு ஒன்று நீங்கள் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு உப்பு இருக்கா செக் பண்ணிக்கோங்க. உப்பு உங்களுக்கு இல்லைன்னா கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி திக்காக வந்துட்ட அப்புறம் நம்ம கொத்தமல்லி சேர்த்து இறக்கி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து பூரி ரெடி பண்ணிக்கிறோம். ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கொதிச்சிட்ட அப்புறம் கடையில் போய் சூப்பர் மார்க்கெட்டில் போய் பூரியான்னு கேட்டெல்லாம் தருவாங்க. அது வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடான ஒன்று அது போட்டும் உண்டு ஒரு 5 செகண்டுக்கு நல்லா பொரிச்சு ரவுண்டாக வந்துடும். இந்த 5 செகண்டுக்குள்ளே எடுத்துருங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். இந்த மாதிரி எல்லாம் பொரிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு அப்புறம் நம்ம வந்து இந்த பூரியை வந்து உடச்சி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கார்ன் வேணும்னா கார்ன் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பொரி வேணும்னா பொரி ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஆட் பண்ணல, உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, சூப்பராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து துருவி வச்சுருந்த கேரட் சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து ஆனியன் சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு பெப்பர் வேணும்னா பெப்பர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்ட அப்புறம் உங்களுக்கு அதுக்கு மேலே இன்னும் மசாலா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்மளே வீட்டில் செய்யறதுனால தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாரை ட்ரை பண்ணிங்களோ அவங்க வந்து கமெண்ட் பண்ணுறேங்க. டாட்டா பாய், சேஃபாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.